Hello friends, welcome to this video. Today topic is difference between how many and how much. When do we use how many? When do we use how much? எப்போ how many யூஸ் பண்ணணும் எப்போ how much யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. how many and how much ரெண்டுமே ஒரு பொருளோட குவாண்டிட்டி எவ்வளோன்னு கேட்கறதுக்கு யூஸ் பண்றோம். குவாண்டிட்டி அப்படின்னா ஒரு பொருளோட அளவு, எண்ணிக்கை, இது எவ்வளவு இருக்கு, இது எத்தனை இருக்கு அப்படிங்கிறத கேட்கறதுக்கு யூஸ் பண்றோம். ஹவு many அப்படின்னா தமிழ்ல எத்தனை அப்படின்னு அர்த்தம். ஹவு மச் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். இந்த ஹவு manyயை எங்க யூஸ் பண்றோம்னா எந்த பொருள்லாம் நம்ம எண்ண முடியுமோ அந்த பொருளை பத்தி கொஸ்டின் கேட்கும்போது ஹவு many யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். என்ன முடியும்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை நம்ம எண்ணலாம். இதுல எத்தனை வாழைப்பழம் இருக்குன்னா 1 2 3 3 பனானா இருக்கு. அப்ப நம்ம எத்தனை அப்படின்னு தான் கேட்போம். எவ்வளவு அப்படின்னு கேட்க மாட்டோம். எத்தனை அப்படின்னு கேட்போம். எண்ணக்கூடிய பொருட்களுக்கு எல்லாமே நம்ம ஹவு many யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். ஹவு மச் நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா எந்த பொருட்கள்லாம் எண்ண முடியாதோ அந்த பொருளை பத்தி ஏதாச்சும் கொஸ்டின் கேட்க போறோம்னா அதுக்கு ஹவு மச் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா சுகர், மில்க்கு, இந்த சால்ட்டு இதெல்லாம் நம்ம எண்ண முடியாது. இதெல்லாம் பத்தி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஹவு மச் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். இங்க பார்த்தீங்கன்னா ஹவு many வந்து கவுண்டபிள் நவுன்ஸ் எங்கெங்க நம்ம யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் ஹவு many யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். கவுண்டபிள் நவுன்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, எது எண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்றாங்க. ஹவு மச் எங்க யூஸ் பண்றாங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் எங்கெங்க வருதோ அங்கெல்லாம் ஹவு மச் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, எது எண்ண முடியாத பொருட்களோ அதை வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கவுண்டபிள் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். கவுண்டபிள் நவுன்ஸ் புக்ஸ், கார்ஸ், டேஸ், ட்ரீஸ், ஆப்பிள்ஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ், ருப்பீஸ், காயின்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். இதுல இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்மளால எண்ண முடியும். புக்ஸை நம்ம எண்ணலாம். ஒரு புக்கு, 2 புக்கு, 3 புக்கு அப்படின்னு சொல்லி எண்ணலாம். கார்ஸ், ஒரு காரு, 2 காரு, 3 கார் அப்படின்னு எண்ணலாம். டேயும் எண்ணலாம். ஒரு வாரத்துல 7 நாள் அப்படி, ஒரு நாள் 2 நாள் அப்படின்ட்டு நம்ம எண்ணலாம். இதெல்லாமே கவுண்டபிள் நவுன்ஸ்ல வருது. இப்போ அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பார்க்கலாம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னா எது எண்ண முடியாதோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். பார்த்தீங்கன்னா வாட்டர், ரைஸ், டைம், மில்க், ஒர்க், பெட்ரோல், நாய்ஸ், பெயின், ரெயின், மணி. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் அது ஒரு லிக்விட் ஐட்டம், அதை எண்ணவே முடியாது. அதை லிட்டரா 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படின்னு தான் நம்ம அளக்க முடியும். பட் நம்மளால எண்ண முடியாது. ரைஸ் இதையும் 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு தான் நம்மளால அளக்க முடியும். நம்மளால எண்ண முடியாது. ஒரு ரைஸ் 2 ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் நம்மளால எண்ண முடியாது. இந்த மாதிரிப்பட்ட எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ல வருது. இந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்கும்போது ஹவு மச் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். சிம்பிள் தாங்க. எது எண்ணக்கூடிய பொருட்களோ அதுக்கு எல்லாமே ஹவு many யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க போறோம். எது எண்ண முடியாத பொருட்களோ அதுக்கெல்லாம் ஹவு மச் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க போறோம். வாங்க நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வித் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் ஹவு many பத்தி பார்க்கலாம். ஹவு manyயோட ஹவு many பிளஸ் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன். ஹவு many வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கும்போது அதோட கவுண்டபிள் ப்ளூரல் நவுன் ஆட் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கணும். கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த பார்த்தீங்களா புக்ஸ், ஆப்பிள்ஸ், கார்ஸ், எது எண்ணக்கூடிய பொருட்களோ அது கூட எஸ் யூஸ் பண்ணி சொல்ல போறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கிறது தான் ப்ளூரல்னு சொல்லுவாங்க. நம்ம கொஸ்டின் கேட்கும்போது ஹவு many வித் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கணும். வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹவு many புக்ஸ் டு யூ ஹேவ்?
உன்னிடம் எத்தனை புத்தகங்கள் உள்ளன? I have 3 books. என்னிடம் 3 புத்தகங்கள் உள்ளன. How many books do you have? உன்னிடம் எத்தனை புத்தகங்கள் உள்ளன? I have 3 books. என்னிடம் 3 புத்தகங்கள் உள்ளன. How many apples did you buy? நீ எத்தனை ஆப்பிள்கள் வாங்கினாய்? I bought 4 apples. நான் 4 ஆப்பிள்கள் வாங்கினேன். How many apples did you buy? நீ எத்தனை ஆப்பிள்கள் வாங்கினாய்? I bought 4 apples. நான் 4 ஆப்பிள்கள் வாங்கினேன். How many cars are parked outside? வெளியே எத்தனை கார்கள் நிறுத்தப்பட்டுள்ளன? There are 5 cars parked outside. வெளியே 5 கார்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. How many cars are parked outside? வெளியே எத்தனை கார்கள் நிறுத்தப்பட்டுள்ளன? There are 5 cars parked outside. வெளியே 5 கார்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. How many languages do you speak? நீ எத்தனை மொழிகள் பேசுகிறாய்? I speak 2 languages. நான் 2 மொழிகள் பேசுகிறேன். How many languages do you speak? நீ எத்தனை மொழிகள் பேசுகிறாய்? I speak 2 languages. நான் 2 மொழிகள் பேசுகிறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்ல எல்லாமே கவுண்டபிள் ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டபிள் நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. புக்ஸ், ஆப்பிள்ஸ், கார்ஸ், லாங்குவேஜஸ் இதெல்லாமே எண்ணக்கூடிய பொருட்கள். இது எல்லாமே எண்ணக்கூடியது தான். அதனால ஹவு many யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கோம். நம்ம இந்த இடத்துல ஹவு manyக்கு பதிலாக ஹவு மச் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க முடியாது. ஹவு மச் புக்ஸ் டூ யூ ஹாவ் அப்படின்னு கொஸ்டின்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் தப்பாயிரும். ஸோ எதெது எண்ணக்கூடிய பொருட்களோ எதெது கவுண்டபிள் நவுன்ஸோ அதுக்கெல்லாமே ஹவு many மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஹவு many சேர்ஸ் ஆர் இன் த ரூம்? அறையில் எத்தனை நாற்காலிகள் உள்ளன? There are 6 chairs in the room. அறையில் 6 நாற்காலிகள் உள்ளன. How many chairs are in the room? ரூமில் எத்தனை சேர்கள் உள்ளன? There are 6 chairs in the room. ரூமில் 6 சேர்கள் உள்ளன. How many pens are in your bag? உன் பையில் எத்தனை பேனாக்கள் உள்ளன? There are 3 pens in my bag. என் பையில் 3 பேனாக்கள் உள்ளன. How many pens are in your bag? உன் பையில் எத்தனை பேனாக்கள் உள்ளன? There are 3 pens in my bag. என் பையில் 3 பேனாக்கள் உள்ளன. How many buses come to this stop? இந்த நிறுத்தத்திற்கு எத்தனை பேருந்துகள் வருகின்றன? 5 buses come to this stop. இந்த நிறுத்தத்திற்கு 5 பேருந்துகள் வருகின்றன. How many buses come to this stop? இந்த ஸ்டாப்புக்கு எத்தனை பேருந்துகள் வருகின்றன? 5 buses come to this stop. இந்த ஸ்டாப்புக்கு 5 பேருந்துகள் வருகின்றன. How many siblings do you have? உனக்கு எத்தனை உடன்பிறப்புகள் உள்ளன? I have 2 siblings. எனக்கு 2 உடன்பிறப்புகள் உள்ளனர். How many siblings do you have? உனக்கு எத்தனை உடன்பிறப்புகள் உள்ளனர்? I have 2 siblings. எனக்கு 2 உடன்பிறப்புகள் உள்ளனர். How many bags are you carrying? நீ எத்தனை பைகளை எடுத்து செல்கிறாய்? I am carrying 2 bags. நான் 2 பைகளை எடுத்து செல்கிறேன். How many bags are you carrying? நீ எத்தனை பைகளை எடுத்து செல்கிறாய்? I am carrying 2 bags. நான் 2 பைகளை எடுத்து செல்கிறேன். How many pages are in this book? இந்த புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் உள்ளன? There are 200 pages in this book. இந்த புத்தகத்தில் 200 பக்கங்கள் உள்ளன. How many pages are in this book? இந்த புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் உள்ளன? There are 200 pages in this book. இந்த புத்தகத்தில் 200 பக்கங்கள் உள்ளன. பாத்தீங்கன்னா சேர்ஸ், பென்ஸ், பஸ்ஸஸ், சிப்ளிங்ஸ், பேக்ஸ், பேஜஸ் இது எல்லாமே கவுண்டபிள் தான். இதெல்லாமே நம்மளால எண்ண முடியும். ஸோ நம்ம ஹவு many யூஸ் பண்ணி கொஸ்டின் மேக் பண்ணியிருக்கோம். வாங்க இனி ஹவு மச் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹவு மச் எது எண்ண முடியாதோ அந்த பொருட்களை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணும்னா நம்ம ஹவு மச் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்கும்போது ஹவு மச் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும்.
வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். How much water do you drink daily? நீ தினமும் எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறாய்? How much water do you drink daily? நீ தினமும் எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறாய்? I drink 2 liters of water daily. நான் தினமும் 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறேன். How much water do you drink daily? நீ தினமும் எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறாய்? I drink 2 liters of water daily. நான் தினமும் 2 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறேன். How much rice is left? எவ்வளவு அரிசி மீதமுள்ளது? 1 kilo of rice is left. 1 கிலோ அரிசி மீதமுள்ளது. How much rice is left? எவ்வளவு அரிசி மீதமுள்ளது? 1 kilo of rice is left. 1 கிலோ அரிசி மீதமுள்ளது. How much sugar do you take for tea? டீக்கு நீ எவ்வளவு சர்க்கரை எடுத்துக்கொள்கிறாய்? I take a little sugar. நான் சிறிதளவு சர்க்கரை எடுத்துக்கொள்கிறேன். How much sugar do you take for tea? டீக்கு நீ எவ்வளவு சர்க்கரை எடுத்துக்கொள்கிறாய்? I take a little sugar. நான் சிறிதளவு சர்க்கரை எடுத்துக்கொள்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா வாட்டர், ரைஸ், இந்த சுகர் இதெல்லாமே நம்ம எண்ண முடியாது. இந்த எண்ண முடியாத திங்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்கறப்ப நம்ம how much யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கிறோம். How much time do you need for complete this job? இந்த வேலையை முடிக்க உனக்கு எவ்வளவு நேரம் தேவை? I need 4 hours for complete this work. இந்த வேலையை முடிக்க எனக்கு 4 மணி நேரம் தேவை. How much time do you need for complete this job? இந்த வேலையை முடிக்க உனக்கு எவ்வளவு நேரம் தேவை? I need 4 hours for complete this work. இந்த வேலையை முடிக்க எனக்கு 4 மணி நேரம் தேவை. How much work is pending? எவ்வளவு வேலை மீதமுள்ளது? Few works are pending. சில வேலைகள் மீதமுள்ளன. How much work is pending? எவ்வளவு வேலை மீதமுள்ளது? Few works are pending. சில வேலைகள் மீதமுள்ளன. How much information do you have? உன்னிடம் எவ்வளவு தகவல் உள்ளது? தகவல் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். How much information do you have? உன்னிடம் எவ்வளவு தகவல் உள்ளது? I have enough information. எனக்கு போதுமான தகவல் உள்ளது. How much information do you have? உன்னிடம் எவ்வளவு தகவல் உள்ளது? I have enough information. எனக்கு போதுமான தகவல் உள்ளது. How much sleep do you get daily? நீ தினமும் எவ்வளவு நேரம் தூங்குகிறாய்? I get 8 hours of sleep. நான் தினமும் 8 மணி நேரம் தூங்குகிறேன். How much sleep do you get daily? நீ தினமும் எவ்வளவு நேரம் தூங்குகிறாய்? I get 8 hours of sleep. நான் தினமும் 8 மணி நேரம் தூங்குகிறேன். How much food is wasted? எவ்வளவு உணவு வீணாகிறது? Very little food is wasted. மிகவும் குறைவான உணவுதான் வீணாகிறது. How much food is wasted? எவ்வளவு உணவு வீணாகிறது? Very little food is wasted. மிகவும் குறைவான உணவுதான் வீணாகிறது. How much traffic is there today? இன்று எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் உள்ளது? There is heavy traffic today. இன்று அதிகமான டிராஃபிக் உள்ளது. How much traffic is there today? இன்று எவ்வளவு டிராஃபிக் உள்ளது? There is heavy traffic today. இன்று அதிகமான டிராஃபிக் உள்ளது. How much experience do you have? உனக்கு எவ்வளவு அனுபவம் உள்ளது? I have 5 years of experience. எனக்கு 5 ஆண்டுகள் அனுபவம் உள்ளது. How much experience do you have? உனக்கு எவ்வளவு அனுபவம் உள்ளது? I have 5 years of experience. எனக்கு 5 ஆண்டுகள் அனுபவம் உள்ளது. How much pain are you feeling? உனக்கு எவ்வளவு வலி உள்ளது? I am feeling a little pain. எனக்கு சிறிதளவு வலி உள்ளது. How much pain are you feeling? உனக்கு எவ்வளவு வலி உள்ளது? I am feeling a little pain. எனக்கு சிறிதளவு வலி உள்ளது. How much confidence do you have? உன்னிடம் எவ்வளவு நம்பிக்கை உள்ளது? I have good confidence. எனக்கு நல்ல நம்பிக்கை உள்ளது. How much confidence do you have? உன்னிடம் எவ்வளவு நம்பிக்கை உள்ளது? I have good confidence.
எனக்கு நல்ல நம்பிக்கை உள்ளது. இங்க பாத்தீங்கன்னா ஃபுட்டு, டிராஃபிக், எக்ஸ்பீரியன்ஸ், பெயின், கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன் சொல்றாங்க. இந்த கவுண்ட் பண்ண முடியாததை பத்தி கொஸ்டின் கேட்கும்போது ஹவு மச் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹவு மச் மணி இஸ் ரிக்வயர்டு? எவ்வளவு பணம் தேவை? ஐ நீட் 100 rupees. எனக்கு 100 ரூபாய் தேவை. ஹவு மச் மணி இஸ் ரிக்வயர்டு? எவ்வளவு பணம் தேவை? ஐ நீட் 100 rupees. எனக்கு 100 ரூபாய் தேவை. உங்களுக்கு இப்ப டவுட் வரலாம், பணத்தை நம்ம எண்ணலாமே, ஏன் நம்ம ஹவு மச் யூஸ் பண்றோம்? எண்ணக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் ஹவு many தானே யூஸ் பண்ணணும். நம்ம ஹவு many யூஸ் பண்ணியே நம்ம இதுக்கு கொஸ்டின் கேட்கலாமே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். பட் மணி யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கும்போது கண்டிப்பா ஹவு மச் தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஹவு many யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளவு பணம் தேவை அப்படின்னு தான் கேட்போம். எத்தனை பணம் தேவை அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்க மாட்டோம் தமிழ்ல கூட. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் ஹவு many மணி இஸ் ரிக்வயர்டு அப்படின்னு கேட்க முடியாது. ஹவு மச் மணி இஸ் ரிக்வயர்டு அப்படின்னு தான் கேட்க முடியும். மணி அப்படிங்கிறது ஒரு காமன் வேர்டு. இந்தியாவில் மணிக்கு நம்ம ருபீஸ் அப்படின்னு சொல்றோம். இதே இது ஃபாரின்ல டாலர், தினார், ரியால் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா யூனிட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த யூனிட்டை பத்தி நம்ம பேசும்போது இப்போ ருபீஸ் யூஸ் பண்ணி சொல்லும்போது நம்ம ஹவு many யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த யூனிட் யூஸ் பண்ணி சொல்லும்போது இப்போ எத்தனை காயின் வச்சிருக்க, எத்தனை 10 ரூபாய் நோட்டு வச்சிருக்க, எத்தனை 100 ரூபாய் நோட்டு வச்சிருக்க, எத்தனை 10 ரூபாய் காயின் வச்சிருக்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஹவு many யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். பட் காமனா மணின்னு யூஸ் பண்ணும்போது ஹவு மச் தான் யூஸ் பண்ணணும். அங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹவு மச் மணி டூ யூ ஹேவ்? உன்னிடம் எவ்வளவு பணம் உள்ளது? ஐ ஹாவ் 500 rupees. என்னிடம் 500 ரூபாய் உள்ளது. ஹவு மச் மணி டூ யூ ஹேவ்? உன்னிடம் எவ்வளவு பணம் உள்ளது? ஐ ஹாவ் 500 rupees. என்னிடம் 500 ரூபாய் உள்ளது. ஹவு மச் மணி டிட் யூ ஸ்பெண்ட்? நீ எவ்வளவு பணம் செலவிட்டாய்? ஐ ஸ்பெண்ட் 150 rupees. நான் 150 ரூபாய் செலவிட்டேன். ஹவு மச் மணி டிட் யூ ஸ்பெண்ட்? நீ எவ்வளவு பணம் செலவிட்டாய்? ஐ ஸ்பெண்ட் 150 rupees. நான் 150 ரூபாய் செலவிட்டேன். ஹவு many rupees do you have? உன்னிடம் எத்தனை ரூபாய் உள்ளது? ஐ ஹாவ் 10 rupees. என்னிடம் 10 ரூபாய் உள்ளது. பாத்தீங்களா? ருபீஸ் யூஸ் பண்ணி சொல்லும்போது நம்ம ஹவு many யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ருபீஸ்க்கு நம்ம ஹவு மச் யூஸ் பண்ண மாட்டோம். ஹவு many rupees do you have? உன்னிடம் எத்தனை ரூபாய் உள்ளது? ஐ ஹாவ் 10 rupees. என்னிடம் 10 ரூபாய் உள்ளது. ஹவு many coins are in your pocket? உன் பாக்கெட்டில் எத்தனை நாணயங்கள் உள்ளன? There are 10 coins in my pocket. என் பாக்கெட்டில் 10 நாணயங்கள் உள்ளன. How many coins are in your pocket? உன் பாக்கெட்டில் எத்தனை நாணயங்கள் உள்ளன? There are 10 coins in my pocket. என் பாக்கெட்டில் 10 நாணயங்கள் உள்ளன. இந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி சொல்லும் போதும் how many தான் யூஸ் பண்ணுவோம். மணி யூஸ் பண்ணும்போது மட்டும் how much யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். ஓகேங்களா? ருபீஸ், காயின்ஸ், டாலர், தினார் இந்த மாதிரி சொல்லும்போது இதுக்கெல்லாமே how many யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.